அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையின் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே நஷ்டமடையாத, கவலைப்படாத, வறுமை ஏற்படாத 3 வகையான மனிதர்களை பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள். அது யார் என்பதைத்தான் உங்களுக்கு நான் இன்று கூற இருக்கிறேன். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். தப்ரானி என்ற கிதாபினுடைய 6627வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ஹாப மன் இஸ்தகார, இஸ்திகாரா தொழுகவர் நஷ்டமடைய மாட்டார். வலா நதிம மன் இஸ்தஷார, ஆலோசனை செய்தவர் இல்லை செய்ய மாட்டார், கஷ்டப்பட மாட்டார், கை சேதப்பட மாட்டார். வலா ஆலமனித்தசத, நடுநிலையாக செலவு செய்தவர் ஏழையாக மாட்டார், நடுநிலையாக செலவு செய்தவர் ஏழையாக மாட்டார் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நஷ்டங்களும், கை சேதங்களும், கவலைகளும், வறுமைகளும் ஏற்படாமல் இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு விஷயத்தை கற்றுத் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாதிப்பு ஏற்பட்டு கவலைப்படுவது கஷ்டமான விஷயம் தானே. வாழ்க்கையில ஒரு பாதிப்பு ஏற்பட்டு, ஒரு நஷ்டம் ஏற்பட்டு கவலைப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அதை விட்டு மீண்டு வருவது என்பது பெரிய பெரிய துயரம். சில நேரங்களில் நாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகின்றோமோ அதை விட்டு மீண்டு வருதல் என்பது அதை விட துயரமாக இருக்கு. சொன்னார்கள், வாழ்க்கையில 3 விஷயத்தை செஞ்சீங்கடா உங்களுக்கு ஒருபோதும் அப்படிப்பட்ட கவலைப்படக்கூடிய நிலைமை வராதுன்னு சொன்னாங்க. முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்திகாரா செய்தவர் செய்ய மாட்டார், கஷ்டப்பட மாட்டார் அப்படின்னு சொன்னார். ஹதீஸ்ல வருகிறது, புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய சூறாக்களை எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தோடு எங்களுக்கு கற்றுத் தந்தார்களோ அதே மாதிரி இஸ்திகாரா தொழுகையும் முக்கியத்துவத்தோடு எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள் என்பதாக சொன்னார். சொன்னாங்க, உங்கள யாராவது, இஸ்திகாரான்னு என்னன்னு சொல்றேன், உங்கள யாராவது ஒருவருக்கு ஒரு காரியத்தை செய்வோமா வேண்டாமா, இது நமக்கு நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா என்று உங்களுக்கு தெரியாவிட்டால், குழப்பமாக இருந்தால் என்ன செய்யணும்னா, இரவு 2 ரக்காத் தொழுவோம். இரவு 2 ரக்காத் தொழுவோம். தொழுவதிலேயே சிறந்தது என்னன்னா, கடைசியில நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு தொழுதுட்டு 2 ரக்காத் இஸ்திகாரா தொழுதுட்டு அப்படியே ஒழுவோடு கிபிலாவை முன்னோக்கி படுக்கல், இது சிறந்தது. அப்படி முடியல அப்படின்னா இஷாவுக்கு பிறகு தொழுதுக்கலாம். ஆனா சிறந்தது என்னன்னா, கடைசியா தொழுதுட்டு என்ன செய்யணும், ஒழுவோடு கிபிலாவை முன்னோக்கி படுத்த. சரி, அப்படி தொழுது பிறகு என்ன செய்ய, தொழுதுக்கு பிறகு என்ன செய்யணும், இந்த துவாவை ஓதிட்டு படுக்கணும். என்ன துவா ஓதணும், பெருமானார் அவர் அந்த துவாவை அழகாக கற்றுத் தருகிறார்கள். அரபி உங்களுக்கு தெரியலன்னா தமிழ்ல கேட்டுக்காங்க. பெருமானார் சொன்னாங்க, 2 ரக்காத் தொழுது பின்னா துவா செய்யுங்க. என்ன துவா செய்யுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக்க பிஇல்மிக்க, யா அல்லாஹ் உன்னுடைய அறிவின் பொருட்டால் நான் நன்மையை கேட்கின்றேன். வா அஸ்தக்திருக்க பிகுத்ரத்திக்க, உன்னுடைய சக்தியின் பொருட்டால் நான் சக்தியை கேட்கின்றேன். வா அஸ்அலுக்க பில் ஃபத்லிக்கல் அஸீம், உன்னுடைய மகத்தான கருணையை நான் கேட்கின்றேன். ஃபஇன்னக தக்திரு வலா அக்திர், யா அல்லாஹ் நீ சக்தி படைத்தவள், நான் சக்தி அற்றவள். வதஅலமு வலா அலமு வதஅலமு வஅலமு, எல்லாவற்றையும் நீதான் அறிந்தவன், நான் எதுவும் அறியாதவன். வான் தல்லாஹுல் குயூப், நீ மறைவான விஷயத்தை அறிந்தவனாக இருக்கிறாய். அடுத்து நம்ம கேட்டோம், அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன் குன்த தஅலம், நிச்சயமாக நீ அறிந்திருந்தார், அன்னஹாதல் அம்ர், நிச்சயமாக இந்த விஷயங்கிற இடத்துல நம்ம என்ன விஷயத்துக்காக வேண்டி நம்ம துவா செய்யறோமோ அதை நம்ம சொல்லணும்.
அது நிக்கா விஷயமாக இருக்கா, நம்ம பிள்ளைகள் நிக்கா செய்ய போறோம், இந்த மாப்பிள்ளை சரியா வருவானா வரமாட்டானா, நம்ம தொழில் செய்ய போறோம், தொழில வந்து முன்னேற்றத்துக்கு வருமா வராதா தெரியலன்னா என்ன செய்யணும், இந்த நிக்கா அல்லது இந்த திருமணங்கிற சொல்லணும். என்ன சொல்லணும், அன்னஹாதல் அம்ரியா அல்லாஹ் நிச்சயமா இந்த காரியம் ஹைருல்லி ஃபீ தீனி வ மாஷி வ ஆகிபத்து அம்ரி, யா அல்லாஹ் இந்த காரியம் என்னுடைய மார்க்கத்துக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கையின் முடிவுக்கும், வாழ்கிற வாழ்க்கை ஒண்ணு இருக்கு, வாழ்க்கையுடைய முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. அதன் உங்களுக்கு நான் நாளைக்கு நான் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்து எப்படி மரணித்தார்கள் என்ற 4 வகையான மனிதர்களை பற்றி உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். அப்ப பெருமானா என்ன சொல்றாங்க, இந்த காரியம் என்னுடைய மார்க்கத்துக்கும் என்னுடைய நிகழ்கால வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கையின் முடிவுக்கும் நன்மையாக இருந்தால் ஆஜில் அம்ரி அவ ஆஜில் இது எனக்கு விரைவாகவோ அல்லது தாமதமாகவோ இது எனக்கு நடத்தி வைப்பாயாக, பதிர்குழி அதை நடத்தி வைப்பாயாக, வயசிறுகுழி யாழ் லேசாக்கி வைப்பாயாக, சும்மா பாரி கிளி எனக்கு நன்மை ஏற்படுத்துவாயா. என்ன கேட்க போறோம், யாரெல்லாம் இந்த காரியம் என்னுடைய தீனுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கையின் முடிவுக்கும் நல்லா கவனிச்சுக்கிறேன், நன்மையாக இருந்தால் உடனடியாகவோ தாமதமாகவோ நடத்தி வச்சு அந்த காரியத்தை லேசாக்கி அது எனக்கு பறக்க செஞ்சு. அதுக்கு அடுத்து வைகுண்டு தாளமு அன்னஹாதல் அம்ர ஷர்ருல்லி ஃபீ தீனி வ மாஷி வ ஆகிபத்து அம்ரி, யா அல்லாஹ் நிச்சயமாக இந்த காரியம், அந்த காரியத்தை சொல்லு, இந்த காரியம் என்னுடைய மார்க்கத்துக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கையின் முடிவுக்கும் தீமையாக இருந்தால் யா அல்லாஹ் என்ன செய்ய, ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி வஸ்ரிஃப்னி அன்ஹு, யா அல்லாஹ் என்னை விட்டும் அதை நீக்கிவிடு, அதை விட்டும் என்னை நீக்கிவிடு. வாக்திர் லியல் ஹைர ஹைசு கான சும்மா அருளினி பிஹி, யா அல்லாஹ் எனக்கு எது நன்மையாக இருக்குமோ அது எங்கிருந்தாலும் எனக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்து விடு. இதன் தீமையாக இதை நீக்கி விட்டுரு, எனக்கு எது நன்மையாக ஒரு தெரியுமா இல்லையா, இந்த தொழில் எனக்கு சரியா வராத நீக்கி விட்டுரு, எந்த தொழில் எனக்கு நல்லா இருக்குமோ அந்த தொழில் எந்த இருந்தாலும் எனக்கு வந்து சேர்த்து விட்டு என்ன செய்ய, அதை பொருந்தி கொள்கிற பாக்கியத்தை பொருந்தி என்ன செய்யும், துவா செய்யணும்னு சொன்னாங்க பெருமானா சொல்றாங்க. மராக்கில் ஃபலா என்ற கிதாப் எழுதுறாங்க, இந்த இஸ்திகாராவுடைய தொழுகை குறைந்தபட்சம் ஒரு 7 நாட்களாவது என்ன செய்யணும் நம்ம தொழுகணும் என்பதாக சொல்றாங்க. தொழுகை என்ன செய்யறோம், தொழுகிறோம், துவா செய்யறோம், கிப்லாவை நோக்கி உருவோட தூங்கிறோம், சரியா. இதை அந்த காரியத்தை அல்லாஹ் தஆலா நன்மையா தீமையா என்று 3 விதங்களிலே காண்பிப்பார். ஒன்று கனவின் மூலமாக காண்பிப்பார். கனவு என்பது இருக்கின்றது, நல்ல கனவு. பெருமானா சொல்வாங்க, நுபுவத் என்பதுதான் முடிந்து விட்டது, பஷாரத் என்ற நற்செய்தி என்பது கனவின் மூலமாக சொல்லப்படக்கூடிய நற்செய்தி என்பது உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கிற பெருமானா சொல்லுவாங்க. அதனால என்ன செய்ய அப்படின்னா, ஒருவோட தூங்கிட்டா கனவுலே என்ற காரியத்துக்கான விளக்கம் தெரியும். கனவுல எப்படி தெரியும் சொல்றாங்க, நாம் வெள்ளை நிறத்திலோ அல்லது பச்சை நிறத்திலோ ஒரு காட்சியை கண்டால் அந்த காரியம் நோக்கி நல்லது அர்த்தம். பச்சை வெள்ளையில வந்து பச்சையாகவோ வெள்ளையாகவோ நம்ம கண்டா அந்த காரியம் நன்மையில் அர்த்தம். சரி, சிவப்பாகவோ கருப்பாகவோ அந்த நிறத்தை நாம் காணுகின்றோம் அப்படின்னா அந்த காரியம் கித்தனை அர்த்தம் விலகிக்கொள்ளும். அல்லா முதல்ல கனவின் மூலமாக காப்ப உண்மை. இரண்டாவதாக சொல்றாங்க ஹலபத்துல் லன்னு சொல்லுவாங்க. என்னன்னா நம்முடைய உள்ளத்தில் அதிகப்படியான எண்ணங்கள் எதை நோக்கி செல்கின்றதோ அதுல முடிவுக்கு நம்ம வந்துடணும். இல்ல நம்ம பரவாயில்ல, நம்ம இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அதிகமாகிட்டே வருது. நாளுக்கு நாள் இது செய்யல சித்தமாக கொண்டு பிரச்சனை இல்லை, நம்ம சமாளத்தில் பார்த்துனாலும் இருக்கிறோம். இன்னும் ஒண்ணு சரியா வரலையே, குழப்பமா போச்சு அப்படிங்கிற நம்முடைய அதிகப்படியான எண்ணங்கள் என்ன சொல்லுவோம் அதுதான் என்ன என்று சொன்னது இன்ஹாமிவாக சொல்வார். அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகின்ற ஞானம். நான் இனிமேல் அதுவுமே சொன்னா இல்லையா, அல்லாஹ் தன் புறத்திலிருந்து அல்லாஹு தஆலா ஞானத்தை கொடுப்பார். இது இல்மை அல்லாஹு தஆலா கொடுப்பார். 2 மூணாவது சொல்றாங்கன்னா நம்முடைய நெருங்கியவர்கள் அது சம்பந்தப்பட்ட நல்ல ஆலோசனைகள் சொல்வார். இதை செய்யலாமா வேணாமாங்க நம்ம சொல்லும் பொழுது அதனுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்னங்கிற நம்முடைய நெருங்கியவர் நமக்கு சொல்லுவாங்க, சரியா. இதன் மூலமாக நம்ம செய்த காரியத்தை நம்ம செய்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா இஸ்திகாரா செய்தல் என்பது மிகப்பெரிய பாக்கியமான சக்தியான. இன்னும் சொல்ல போனா சொல்றாங்க, இஸ்திகாரா செய்தா கஷ்டப்பட மாட்டான்னு பெருமானா சொன்னாங்க. அது மட்டுமல்ல, இஸ்திகாரா செய்தால் அல்லாஹ்வுடைய நேரடியான உதவி நமக்கு கிடைக்கும். வரலாறு ஒரு செய்தி சொல்றாங்க, ஜெய்னப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவங்களுக்கு பெருமானாசுடைய வழக்கமான ஸைத் இப்னு ஹாரிஸாவுக்கு தான் வந்து நிக்காஹ் நடந்துச்சு. அவங்களுக்கு கூட ஒத்து வராது, டைவர்ஸ் ஆயிடுச்சு, சரியா. இப்ப இவங்க வந்து இதாவுடைய காலத்துல இருக்கா. ஜெய்னப் பின்த் ஜஹ்ஷ் வந்து பெருமானாசுக்கு முறப்பெண்ணு, குறைஷி குலத்து பெண், சரியா.
அவங்க என்ன செய்யறாங்க, இதாவே இருக்கா, இதாவோட இருக்காங்க. சரியா, இதாவுடைய காலம் முடிச்சு, இதாவுடைய காலம் முடிச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே செய்துட்டு தான் பொண்ணு கேட்டு அனுப்புறாங்க. இப்ப பொண்ணை கேட்டு அனுப்புறாங்க. இப்ப கிதாபு எழுதுறாங்க. போன உடனே இவங்க 2 பேருக்கு பாக்குறதுக்கு சங்கடமா இருக்கு. கணவன் மனைவியா இருந்து ஜெயிது ஹாரிஸா வந்து திரும்பி இருந்துட்டு கேட்டாங்க. அவரோட திரும்பி இருந்துட்டு கேட்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்து உங்களை பொண்ணு கேட்டாங்க, சரியா சம்மதமானு கேட்டு சொன்னாங்கன்னு கேட்கிறாங்க. கேட்டவரை என்ன செஞ்சாங்களா, ஜெயிது ஜஹஷ் சொல்றாங்களா, இவருடைய ரப்பிடத்தில நான் மஷூரா செய்து சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. என்ன செஞ்சாங்க, என்னுடைய ரப்பிட நான் மஷூரா பண்ணிட்டு நான் வந்து பேசுறேன், நான் இஸ்திகாரா செய்து விட்டு சொல்றேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சொல்றதுக்கு பிறகு இவங்க என்ன செய்யறாங்க, ஜெயிது ஜஹஷ் தொழுதுகிட்டு இஸ்திகாரா தொழுதுகிட்டு இருக்கிறார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார். 33வது சூரா அஹ்ஸாபுடைய 37வது ஆயத்து. ஃபலம்மா தலா ஸைது மின்ஹா வத்தரன் ஸவஜ்னாகஹா. அந்த ஜெயிதுடைய நிக்கா செஞ்ச அந்த இதாவுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த பெண்ணை நாம் உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தோம் அல்லாஹ் தஆலா சொன்னார். ரசூலுல்லாஹ் ஆயத்து வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேரா வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு, நம்ம 2 பேருக்கு அல்லாஹ் நிக்கா செஞ்சு வச்சுட்டோம், அதனால வாங்க என் மனைவியா கூட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்திலேயே வழி இல்லாமல், பொண்ணுடைய பொறுப்புதார் இல்லாமல், மகர் இல்லாமல், சாட்சியர் இல்லாமல் அல்லாவே செஞ்சு ஒரு நிக்கா என்ன செஞ்சு அது ஜெயினபு ஜஹஷுக்கு பெருமானாருக்கு நடந்த நிக்காகிறான். அதனாலதான் சொல்லுவாங்களாம், ஜெயினபு ஜஹஷ் சொல்லுவாங்களாம், உலகத்துல யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன தெரியுமா, உங்களை எல்லாம் மக்கள் நிக்கா செஞ்சு வைக்கிறாங்க, ஏன்னா எல்லா நிக்கா செஞ்சு வச்சான்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ற அப்படின்னா, இந்த இஸ்திகாராவுடைய கொள்கை மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய நேரடியான உதவி தரக்கூடியது ஒண்ணு. ரெண்டாவது பெருமானார் என்ன சொல்றாங்க, வலா நதிம மனிஸ்தஷார, ஆலோசனை செய்தவன் கை செய்தப்பட மாட்டான் சொன்னான். இன்னைக்கு மஷூராகிறது ரொம்ப முக்கியம். பெருமானார் சொல்ற இப்படிப்பட்ட ஞானம் வரச்சவங்க பெருமானார் சொல்லுவாங்க, யாரோ ஊத்தி திருமலபலின் ஒரு ஆசிரி, இந்த உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் அழிக்கப்படுகின்ற காலம் வரைக்கும் உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்காங்களோ எல்லாருடைய ஒட்டுமொத்த ஞானமும் பெருமானாருக்கு கொடுக்கப்பட்டது. யார் எந்த துறையில பெரிய அறிஞராக இருந்தாலும் அந்த துறையை விட பெருமானார் அறிஞராக இருந்தாங்க. அதனால உலகத்து எல்லா செய்தியும் பெருமானார் சொன்னாங்க. அப்படிப்பட்ட பெருமானாருக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றார், வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர். 3வது சூரா ஆல இம்ரானுடைய 159வது வசனம் அல்லாஹ் கூறுகிறார், நீங்கள் அவரிடத்தில் ஆலோசனை செய்யுங்கள். 159 வசனத்தை பாருங்கள். ஆலோசனை செய்ய அல்லாஹ் சொல்றார். ஏன்னா நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் கூட அது சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அவரிடத்தில் ஆலோசனை. குடும்ப விஷயங்கள் செய்யறோம் அப்படின்னா என்ன செய்ய, நம்முடைய மனைவி மக்கள் என்ன செய்யற ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட மக்களிடத்தில் ஆலோசனை செய்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் எல்லாரும் கூறுகிறார். சரி, பெருமானார் சொல்லுவாங்க, இதுவாய் போக்கு ஜமா சேர்ந்திருப்போரில் அல்லாஹ்வுடைய உதவி இருக்குன்னு சொன்னார். அந்த உள்ளத்தினுடைய இணைப்பு எப்போதையுமா ஏற்படும், அல்லாஹ்வுடைய உதவி மட்டும் இல்லை, அந்த உள்ளங்களுக்கான இணைப்பு, உள்ளங்களுக்கான ஒற்றுமை, அந்த அன்பும் ஒத்துழைப்பும் எப்ப ஏற்படும், மசூரா செய்யும் போதான் ஏற்படும். இல்லைன்னா என்ன, அவர் இஷ்டத்துக்கு அவர் செய்வாருங்க, நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி செய்யுது. உள்ளத்தினுடைய பிரிவுகளுக்கும் பிளவுகளுக்கு காரணமாயிருப்போம். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம பெரிய ரசூலுல்லாஹ்வை பெரிய அறிஞர் தான் கிடையாது. ஒரு காரியங்கள் செய்கிற நேரத்திலே அது சம்பந்தப்பட்ட இடத்திலே என்ன செய்யணும், ஆலோசனை செய்து ஒரு முடிவெடுத்த நேரத்தில் நன்றாக விளக்கிய கொள்கள் 3 பாக்கியங்கள். முதலாவது பாக்கியம் என்ன அப்படின்னா, அவருக்கு மத்தியிலே அன்பும் ஏற்படும், ஒத்துழைப்பும் ஏற்படும். அதுக்கு பக்கபலமாக நிற்பார். ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்களேன், அது நம்முடைய மனைவியாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், அவருடைய ஆலோசனை கேட்கும் போது அவருடைய ஒத்துழைப்பு நம்மளை மதிச்சு கேட்டாங்க என்பதா ஒத்துழைப்பு என்பது ஏற்படும். பெருமாளுக்கு வாழ்க்கையில் நடந்தது. வரலாற்று எழுதுறாங்க, பதில் போருக்கு போகலாமா வேணாமா, பதில் போருக்கு போகலாமா வேணாமா, என்ன செய்யுது, மதீனாவை நோக்கி படம் வருது, மதீனாவை நோக்கி படம் வருது, அதே போகலாமா வேணாமா, ரசூலுல்லாஹ் ஆலோசனை செய்யறான். ஆலோசனை செய்யும் போது என்ன செஞ்சாங்க, சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. ஒரு நீண்ட வரலாறு சுருக்க வசனம் நேரம் ஆயிடுச்சு. சாது பின் முஆத் சொன்னாங்க, அவர்தான் அன்சாரிகளுக்கு தலைவர். 3 தடவை கேட்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் தான் சரி சரின்னு சொல்றாங்க. இப்ப சாது பின் முஆத் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய எங்கிட்ட ஆலோசனை கேட்கிறீங்களா? ஆமா, உங்ககிட்ட தான் கேட்கிறோம், நீங்க தான் அன்சாரிகளுக்கு தலைவர், நீங்க 80 பங்களிப்பு தான் அதிகமா இருக்கணும், உங்ககிட்ட தான் கேட்கிறேன். இப்பதான் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய எங்கள்கிட்ட பத்தி கேட்கிறீங்களா? சொல்லுவார் இல்லையா. ஏன்னா அவர்கிட்ட கேட்கறதுனாலதான் அவருக்கு அவ்வளவு புரிய வந்து நம்ம மதிச்சு அவர் சொல்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் வரதுனால அவர் தான் தலைவரா இருந்தார். இவங்க தலைவராக அவரை தூக்கி வந்து செஞ்ச, அவரை தூக்கி தள்ளி விட்டுட்டு அவரை ஒதுக்கி விட்டுட்டு வந்து செய்ய முடியும் பண்ணல. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கேட்கும்போது அவர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க வந்து செய்யுங்க, மழையில இருந்து உருவ சொன்னா உருண்டுவோம், கடல்ல போய் புதிக்க சொன்னா புதிச்சுவோம் என்பதாக சார் மாறுதாருன்னு சொன்னா. சரி, இது சரியாது, இது வரைக்கும் கரெக்ட்.
இதுக்கு பிறகு வந்து என்ன செய்வாங்க, இதுக்கு பிறகு உள்ள வார்த்தையை யார் சொன்னாங்கிறது 2 கிதாபுல எழுதுறாங்க. என்ன வரை சொல்வார் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் பனு இஸ்ராயல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து பத்தி சொன்னாங்க. இருக வந்த ரப்புக்கு பாத்திலா இல்லாஹுனா பாயிதும், நீங்களுடைய ரப்பு போய் போர் செய்யுங்க, நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறோம்னு சொன்னாங்க. பனு இஸ்ராயல் சொன்னாங்க, தீங்கிற இடத்துல மக்கள் அநியாயம் பண்ணும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்வா போய் போர் செய்கிறேன். போய் அந்த ஊருடைய எல்லைக்கு போன உடனே இந்த மக்கள் கேள்விப்படுவோம், பனு இஸ்ராயல் கேள்விப்படுவோம், அவங்க ரொம்ப பலமானவை கேள்விப்பட்டோம் செஞ்சாங்க. நாங்க போக மாட்டோம், நாங்க தான் வந்து நீ போய் போர் செய்ய நாங்க உட்கார்ந்துக்கிறோம். யார் சொல்றாங்க இந்த வார்த்தை யார் சொன்னது அப்படிங்கிறத வந்து என்ன சொல்றாங்க, சில பேர் சாதுபன் முவாலே இந்த வார்த்தையை சொன்னதாக ஒரு கிதாப் எழுதுறாங்க. இன்னொரு கிதாபில் என்ன எழுதுறாங்க, மிக்தாத் இப்னு அம்ர் சொன்னாருங்கிறத எழுதுறாங்க. அவரும் ஒரு தலைவர் தான், புரியுதா? அவரும் ஒரு தலைவர். என்ன சொன்னா, அவர் தான் வந்து பக்கபலமா பெருமா இருந்து பதில் போர் களத்தில் இருந்தார். அவர் தான், அவருக்கு பேர் வந்து ஹாரிஸ். ஹாரிஸ்னா பாதுகாவலர், ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாவலர் தான் இருப்பான், ஒரு வீரமான சவாரி. அப்ப என்ன சார் அவர் சொன்னாரு, கிதாபுல இருக்கு ஒரு சில கிதாபுல வந்து நிறைய சாருக்கு மூவாவே சொன்னாருங்களா. என்ன சொல்றாங்க, பனு இஸ்ராயல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொன்னாங்களா இல்லையா, அதுதான் நாங்க சொல்ல மாட்டோம். சொல்லிவிட்டு தான் என்ன சொல்றாரு அப்படிங்கிற, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க வந்து தெற்கே யமனுக்கு போற வழியில மறுக்குல ரிமாது என்ற இடம் இருக்குது இல்லையா, அங்க போய் நீங்க போர் செய்ய சொன்னா நாங்க செய்வோம்னு சொன்னார். இங்க வந்து வர்றவங்களை வந்து தாக்குறது மட்டும் இல்ல, வர்றவங்களை தடுக்கிறது மட்டும் இல்ல, மறுக்குல ரிமாது என்ற இடத்துக்கு யமனுக்கு போய் நீங்க போர் செய்ய சொன்னா நாங்க செய்வோங்கிற வார்த்தையை சொன்னார். சொல்லிவிட்டு அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு வலது புறமாகவும் இடது புறமாகவும் முன்னாலும் பின்னாலும் வந்து பக்கபாவாண்டோ நான் போர் செய்வோம் நிலைநிறுத்தினாங்க சொன்னாங்க. இந்த வார்த்தையை கேட்டபோது பெருமானாருக்கு அப்படியே மன மகிழ்ச்சி, முகமெல்லாம் என்ன செய்து வளர்ந்து போனது, போருக்கு தயாரானாங்க. சரியா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்போது மக்களிடத்திலே நாம் ஆலோசனை செய்கின்றோமோ நம்மளை மதிச்சு அவர் கருத்து கேட்கிறாருங்கிற எண்ண வருகிற நேரத்திலே இயற்கையிலே அன்பும் ஏற்படும், ஒத்துழைப்பும் ஏற்படும். இது முதலாவது பழம். 2வதாக என்ன சொல்றாங்கன்னா, சில நேரங்கள்ல நம்ம மசூரா செய்யாம ஒரு காரியத்துக்கு முடிவுக்கு வருகிற நேரத்திலே தவறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. பெருமானாருக்கும் ஏற்பட்டு இருக்கிறது. நான் மசூரா செஞ்சுதான் ஒரு காரியம் செய்யணுமா, ஏன் எங்களுக்கு நான் அறிவு இல்லையா, நாங்க செஞ்சா அது கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நஷ்டங்கள் ஏற்படுவதற்கும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரலாற்று செய்து வரும். பெருமானா செஞ்சாங்க, பதில் போர்க்களத்துக்கு ஒரு இடத்துல தங்குறதுக்கு முடிவு பண்றாங்க. இங்க தங்குறதுக்கு நீர்நிலைகள் இருக்கின்ற இடத்துக்கு பக்கத்தான் தங்குறாங்க. நீர்நிலை இருக்கிறத தண்ணி பக்கமா இருக்கு, நீர்நிலை இருக்கிற இடத்துல போய் தங்குறாங்க. தங்கும் போது தங்குறதுக்கு உத்தரவிடுறாங்க. அப்ப ஹுபாப் இப்னு முன்திர் வரலாறுகள்ல பேர்கள் ஞாபகம் வைங்க. ஏன்னா இதை வந்து நான் கஷ்டப்பட்டு தேடி சில ஆய்வோட கேட்டுதான் நிறைய செய்திகளை உங்களுக்கு சொல்றேன். ஹுபாப் இப்னு முன்திர், சரியா? அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னோட சொல்ற ஆலோசனை நாம சொல்றாங்க, எல்லாம் இறங்குட்டாங்க. அப்ப ஹுபாப் இப்னு முன்திர் சொன்ன, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த இடத்துல இறங்குவது அல்லாஹ்வுடைய உத்தரவா உங்களுடைய ஆலோசனைன்னு கேட்கிறாங்க. இப்ப என்னுடைய ஆலோசனை தான், என்னுடைய கருத்து தான் சொன்னாங்க. அப்பதான் வந்துட்டு அவர் தான் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அதுக்கு மாறு செய்ய மாட்டோம், உங்களுடைய ஆலோசனை என்று சொன்னால் இந்த இடம் தங்குவதற்கு தகுந்த இடம் இல்லைன்னு சொன்னார். இந்த இடம் தங்குவதற்கு தகுந்த இடம் இல்லை. ஏன் என்று சொன்னா, ஒருவேளை இப்ப தண்ணி இருக்குது வாஸ்தவமா, மழை புடிந்து விட்டதுக்கு சொன்னால் நம்ம இங்க தங்கவே முடியாதுன்னு சொன்னார். இது பள்ளத்தாக்கு பக்கத்துல உட்கார்ந்து தண்ணி அமிச்சா அப்படிங்கிற இருக்கிற தண்ணியோட தண்ணி மேலே வச்சு செய்ய முடியும். வெளில வந்துச்சு அப்படிங்கிறதா என்ன செய்வாங்க, அந்த கரையோர உள்ள உழப்புற வெளியே கட்டுவாங்கல்ல, வெளியே போச்சுருவாங்கல்ல. மழை இருந்துச்சு என்ன செய்வீங்க, இந்த இடத்துல தங்குவதற்கு தகுந்த இடம் அரசு வேற இடத்துல தங்க விட்டுருவான், தங்க சொல்லிடுவான். பார்த்து இடம் பாருங்க, பதில் போறதுக்கு முதல்ல மழை இறங்கும். அல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, மழை இறக்கி வைத்தார். மழை பெய்தோட பாத்தீங்கன்னா அந்த இடம் அவ்வளோ தண்ணி காடா இறக்க போய் அவதான் ரசூல் அவருக்கு பார்த்து சொல்லுவா, அந்த சாஹிபுராய் நீ ஒரு சீரிய சிந்தனையாளர்னு சொன்னாங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னா, நாம் ஆலோசனை செய்யாமல் முடிவுக்கு வருகிற நேரத்திலே சில நேரங்களில் என்ன செய்யும், நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது 2வது. 3வதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில நேரங்களிலே ஆலோசனை செய்கிற நேரத்துல ஒரு பெரிய ஒரு பாதிப்பை விட்டு நாம் தற்காத்து பெறுகிறோம். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, ஆலோசனை செய்தவன் கஷ்டப்பட மாட்டான், கவலைப்பட மாட்டான்னு சொல்றாங்க. ஆலோசனை செய்தல் என்பது சில நேரங்களிலே நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற குடும்பத்திலே இருக்கிற பெண்களிடத்திலே கூட ஆலோசனை செய்யலாம், தப்பு இல்லை. முடிவு எடுக்கிறது நாம இருக்குமே தவிர பெண்களிடத்து ஆலோசனை தப்பு இல்லை. ஏன்னா சில நேரத்திலே அவருக்கு பெரிய ஞானம் படைத்தவர்களாக இருக்கத்தான் செய்யறாங்க, இல்லையெல்லாம் இல்லை. வரலாற்று செய்திகள் பெருமானா உடனே செய்யறாங்க, உம்ராவுக்கு போறாங்க, கிட்டி யாரு உம்ராவுக்கு போறாங்க, உதவியாக இடத்துல தடுக்கிறாங்க, காபிர்கள் தடுக்கிறார். இந்த வருஷம் செய்யக்கூடாது, அடுத்த வருஷம் தான் வரணும்னு சொல்றாங்க. அவங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, நம்ம போர் செஞ்சாலும் செய்யறான். ஆனா போருக்கு தயாரா அவங்க போகவே போற கூட 7ஆம் டெஸ்ட்ல போறான். ஆயுதம் இல்லாம போய் உள்ள அழகக்கூடாதுல்ல, அதுவும் மனத்தெடுப்புல.
அப்ப என்ன செய்யறாங்க, போய் செஞ்சாலும் போர் அடிக்கிறான். ரசூல்லா என்ன செய்யறாங்க, என்ன செய்ய அவன் சொல்றான், இவ்வாறுங்க இந்த வருஷம் செய்யக்கூடாது, அடுத்த வருஷம் தான் வரலாம். நான் இவங்க சொல்றாங்க நாங்க போருக்கு வரலப்பா, ஆயுதங்கள் அது எங்களுக்கு தெரியும். உங்களை இந்த வருஷம் அனுமதிக்கவில்லைன்னு ஒரு பேர் எதுவும் இருக்கு, நாங்க அனுமதிக்க முடியாது, அடுத்த வருஷம் வாங்கிட்டான். அடுத்த வருஷம் வாங்க, ஒரு வாரம் தங்கி நீ உம்ரா செஞ்சு போவோம் சொல்லி கொடுத்தான். சஹாபாக்களும் செய்றாங்க, நாங்க போர் செஞ்சு ஆதினத்தில் நிற்கிறாங்க. சரியா, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறதுன்னு தெரியும். தன்னுடைய கூடாரத்துக்கு வர்றாங்க. அந்த நேரத்தில் உம்மு சலமா இல்லாத கூட இருக்காங்க. ரசூலுல்லாஹ் எப்போது பயணத்து போல ஒரு பெண்ணை இருப்பாங்க, உம்மு சலமா கூட இருக்காங்க. தப்பியா இருக்கிறத பார்த்து முன்னாடி கேட்கறாங்க, என்ன ஆச்சு அப்படி. சரி, அதான் என்ன சொல்லுவோம், நம்ம மாதிரி வேலையை பாரு, என்னடி தெரியும், சும்மா இருடி, இருக்கிற டென்ஷன் பார்த்தா இப்ப வர ஏற்றிக்கிட்டு அப்படின்னு இன்னைக்குள்ள அதிகமான ஆண்கள் சொல்றாங்க. அதனால என்ன செய்யறது, குழப்பங்கள் ஏற்படும். அவங்களுக்கு என்ன இப்போ தானமுறை மதிக்கவே மாட்டாங்க. என்ன போனாங்க தேவைக்கு மட்டும் கொஞ்சம் அப்புறமா மதிக்கவே மாட்டாங்க. ஏற்படும். பெருமா செய்தியை சொல்றாங்க, இந்த மாதிரி இவங்களும் கேட்கிற மாதிரி அவங்க விடுற மாதிரி என்ன செய்யறது ஒரு புரியல. போருக்கு தயாரா இல்லையே, களத்துல இறங்கணும்னு ஆயுதத்தோடு நிற்கிற எல்லாருக்கும் சாக முடியுமா, இவங்க புரியவும் மாட்டேங்கிறாங்க. சாபா புரியல என்ன அவங்களுக்கு ஒரு பெரிய கனவோடு வந்தவங்க, ஒரு இபாதத்தினுடைய கனவோடு வந்தாங்க. 6 வருஷம் கழிச்சது இபாதத்துடைய கனவோடு வந்தவங்க அது நடக்காம திரும்பி போறாங்க. அது ஒரே தான் ஒரு விஷயம் நடக்காம இருந்துட்டா பிரச்சனை இல்லைங்க, நடப்பதற்கு தயாராக இருந்து இப்ப சில பேர் ரொம்ப பழகட்டுறாங்க. பெரிய கனவோடு இருப்பாங்க. கடைசியில வந்துட்டு அவங்க டிராவல்ஸ்கார மோசடி விட்டான்னு வைங்களேன், எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். இப்ப கடைசியில் வர சொல்ல அப்பதான் முசலமா சொன்னாங்க, அல்லாவுடைய என்ன இருக்கு, ஒரு பெரிய ஒன்றும் இல்லையே, என்ன செய்யுங்க, முதல்ல போய் நீங்க குர்பானியை கொடுங்க, இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை கழட்டுங்க, நீங்க மதீனாவுக்கு புறப்பட ஆரம்பிச்சிருங்க. வேற அவங்க என்ன செய்ய முடியும், நீங்களே எப்போ குர்பானியை கொடுத்து இஹ்ராம் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டோமோ வேலை முடிஞ்சு போச்சு. எல்லாரும் என்ன செய்ய திருப்பி வைப்பாங்க. அதுவும் நீங்க செஞ்சது பெருமா நேரம் போனாங்க, குர்பானி கொடுத்தாங்க, இஹ்ராம் ட்ரெஸ்ஸை கழட்டினாங்க, மதீனாவுக்கு புறப்பட தயாராங்க. சஹாபாக்கள் வழியில எல்லாம் திருப்பி போயிட்டாங்க. அப்ப என்ன செய்யறது, இல்லை என்றால் அங்கு மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டு போயிருக்கு. ஆலோசனை செய்யக்கூடியவர் கஷ்டப்பட மாட்டான். மூன்றாவதாக பெருமானார் சொல்றாங்கன்னா, யார் நடுநிலையாக செலவு செய்கின்றானோ அவன் ஒருபோதும் ஏழையாக மாட்டான். சரியா, வாழ்க்கையில இருக்குங்கிறதுக்காக வேண்டி ஆடக்கூடாது. இருக்குங்கிறதுக்காக வேண்டி ஆடணும்னா இருக்கிறதே இழந்துருவோம். இன்னைக்கு அதிகமான மக்களுடைய வறுமைக்கும் ஏழ்மைக்கும் நஷ்டத்துக்கு என்ன காரணம், தகுதிக்கு மீறிய ஆசையும் ஆடம்பரமான செலவுகள். அதை வாங்கிட்டா, ஒரு வண்டி வாங்கிட்டா வாங்கினாலும் அதே நம்ம வாங்கணுங்கிற பேராசை. அதே மாதிரி என்ன செய்யறது அப்படின்னா, எது நமக்கு இருக்கின்றதோ அது ஆடம்பரமான செலவுகள் பண்ணுகிற நேரத்திலே அவன் என்ன செய்கின்றான், வறுமையை அவன் சந்திக்கின்றான். அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஆடம்பரம் என்பது ஆறு பம்பரத்தை மாறி, பம்பர வேகமா ஆறு அப்படியே டவுனா சீக்கிர சாஞ்சி. அதாவது ஆடம்பரமா வாங்கக்கூடிய ஒரு காலத்துல ஒவ்வொரு வாடுற மாதிரி இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, ஒண்ணுமில்லாம போயிடுவான். சொல்லுவார், தேவையற்ற பொருட்களை வாங்குகிற நேரத்திலே தேவையான பொருட்களை விற்க நிலை ஏற்படும் என்பதால். இது இன்னொரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். வாழ்க்கையில ரிஸ்க்குடைய பரக்கத்தை அல்லா புத்தக 2 கட்டத்துல எடுப்பான். ரிஸ்க்குடைய பரக்கத்தை அல்லா எடுத்து 2 கட்டத்துல அல்லா புத்தக பாதிப்பு ஏற்படுத்துவான். ஒன்று, இவ்விடத்துல பாவச்செயல்கள் இருக்குமானால் ரிஸ்க்குடைய பரக்கத்தை அவன் இறந்து விடுவான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவன் பாவச்செயலுக்கு இந்த லபத்தில் ரிஸ்க்கு நன்றி செய்வோம். எப்போ பாவச்செயல் இருக்கிறதோ அவன் வறுமையை சந்திப்பார். ஒன்று. இரண்டாவதாக, யாகத்திலே ஆடம்பரமான செலவுகள் இருக்கின்றதோ, ஆடம்பரமான செலவுகள் வீடு பெருமைக்காக பகட்டுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, இந்த உலகத்துல யாரு வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க, கஷ்டத்தை நஷ்டத்தை சந்திப்பாங்க. நான் பெருமானார் சொன்னாங்க, வாழ்க்கையில 3 விஷயத்தை செய்யுங்க. ஒண்ணு, ஒரு காரியத்துல பிரச்சனையா இருக்க இஸ்திகாரா செய்யுங்க. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி மிஷூரா செய்யுங்க. வாழ்க்கையில எல்லா நிலையிலும் எவ்வளோ பொருட்கள் இருந்தாலும் கூட நடுநிலையாக நீங்க வாழ்கிற நேரத்திலே ஒருபோதும் உங்களுக்கு வறுமை என்பதை ஏற்பட பெருமானார் சொன்னாங்க. கேட்டதை கண்டுபிடிக்க அல்லாஹ் أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين.